மற்ற இடங்கள்ல நடக்காது, கரூரில் மட்டும் ஏன் நடக்குது? நீங்கள் சொல்கிற ஒரு அரசியல் நமக்கு புரியுது. அங்கே வந்து செந்தில் பாலாஜி ஸ்ட்ராங்காக இருக்கார். செந்தில் பாலாஜி ஸ்ட்ராங்காக இருக்கார். அவருடைய அரசியலை வந்து ஒழிச்சு கட்டணும், இல்லை திமுக அங்கே தோக்கடிக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்க. செந்தில் பாலாஜியை விமர்சனம் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல எடுக்கிறீங்க. அப்போ நீங்கள் செந்தில் பாலாஜியை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு போங்க, அது அரசியல். ஆனால் செந்தில் பாலாஜி அங்கே இருக்காருன்றதுக்காகவே உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நடந்த விஷயங்கள் எல்லாமே செந்தில் பாலாஜி தலையில் போட பார்க்குறீங்க. ஏதோ அவர் தான் ஏதோ சதி பண்ண மாதிரி. அவர் எப்படி ஆஸ்பத்திரிக்கு வந்தார் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அதிமுக எம்ஆர் விஜயவாசன் எப்படி ஆஸ்பத்திரிக்கு வந்தார் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பதில் கிடையாது. சார், இங்கே ஒரு டவுட்டு, விஜய் வந்து டிஎம்கே டோட்டலாக கார்னர் பண்ணுறாரா அல்லது செந்தில் பாலாஜி கார்னர் பண்ணுறாரா? செந்தில் பாலாஜி அந்த கரூரில் வந்து செந்தில் பாலாஜி தான் டார்கெட் பண்ணுறாரு. திமுக, ஒட்டுமொத்த திமுக. அங்கே என்ன ஸ்டேஜில் பாடுறாரு? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. உண்மையிலேயே விஜய் வந்து யோக்கியமான ஒரு அரசியல் தலைவராக மாறணும்னு நினைச்சாருன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா நீங்கள் செந்தில் பாலாஜியை பார்த்து மட்டும் பாடக்கூடாது. ஆக்சுவலாக தங்கமணியை பார்த்து பாடுங்க. அதிமுக தங்கமணியை பார்த்து. அவர் மதுவிலக்கு ஆயத்தேர்வை மந்திரியாக இருந்தார்ல, அவர் காலத்தில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கலையா? தங்கமணி அவர்களே பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னு பாடுங்க. அதிமுக ஆட்சியில் நடந்தது இல்லை. எதுக்கு அங்கே போய் செந்தில் பாலாஜியை? இப்போ உங்கள் கரூருக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் நோக்கம் என்னவா இருக்குன்னா அங்கே போய் செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணணும். சரி, பண்ணிட்டு போங்க, அது அரசியல். அது அவர் பதில் சொல்லிட்டு போவார். ஆனால் அந்த டார்கெட் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுனால இது என்டையராக வந்து செந்தில் பாலாஜி தான் பண்ணிட்டார் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அதை வந்து யாராலும் ஏற்றுக்க முடியாது.